வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. 22 போட்டியாளர்களில் 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ 20 பேர் இருக்காங்க. டாப் 20 வந்து சூப்பர் சிங்கர் திருவிழா இந்த வாரம் அதனுடைய முதல் ப்ரோமோ வெளிவந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு வந்து மதுரை குலுங்க குலுங்க. இது வந்து இந்த பாட்டு தான் முதல்ல ஜேம்ஸ் வசந்த் வந்து கம்போஸ் பண்ண பாட்டு. ஏன்னா மற்ற பாட்டு மற்றதெல்லாம் போட்டுடலாம். ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு கிராமத்து பாட்டை போட முடியுமான்னு சசிகுமார் டெஸ்ட் பண்ணார். அந்த மதுரை குலுங்க குலுங்க தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ண பாட்டு. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் கண்களை ரெண்டால் பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அந்த முதல் பாட்டு இப்போ வெங்கடேசன் வந்து நாட்டுப்புற பாடல் பாடக்கூடியவர். அவருக்கு வந்து அவருடைய குரலுக்கு இந்த பாட்டு ஆப்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த மதுரை குலுங்க குலுங்க அந்த பாட்டை வந்து ரொம்ப பிரமாதமாக பாடுறாரு. எல்லாம் ஜட்ஜஸ்லாம் ரொம்ப ஹாப்பி அவர் பாடின விதம். இந்த ரவுண்டில் அவர் தப்பிச்சிருவார். மதுரா பாலாஜி. இந்த மதுரா பாலாஜி வந்து போன ரவுண்டு சரியாக பாடல, அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அவங்களோட மோசமான பாடின நிறைய பாடகர்கள் இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆதித்யன் அண்டு குஹப்பிரியன் 2 பேரை எலிமினேட் பண்ணாங்க. இவங்க வந்து இந்த முறை அந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த தடவை பேங்காக ஒன்று பண்ணிடணும், கோல்டன் ஷவர் வாங்கிடணும். கோல்டன் ஸ்டார் வாங்கலைன்னா தானே டேஞ்சர் ஜோனுக்கு போகணும், எதுக்கு நம்ம அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி பக்காவாக பாடிட்டாங்க. அந்த கும்பிட போன தெய்வம் அந்த பாட்டு, அது வந்து திருப்பாச்சி படத்தில் வரக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹை பிச் பாட்டு, பிரமாதமாக அந்த பாடல் அந்த ஒரிஜினல் சிங்கர் பாடியிருப்பாங்க. அதை வந்து இவர் மதுரா பாலாஜி வந்து ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது வாய்ஸு, ஹை பிச்சில் ரொம்ப செம்மையாக பாடுறீங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த தடவை இவங்களும் தப்பிச்சிருவாங்க. இந்த போன ரவுண்ட்லேயே ஸ்லைட்டாக அந்த கிசுக்கள் அதெல்லாம் வந்து இந்த விக்னேஷ் கபாலி அப்படிங்கிற சிங்கருக்கும் பாலப்பிரியா 2 பேருக்கும் லவ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி வேற வந்துடுறாங்க எல்லா ரவுண்டுக்கும். இது போன வாரமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா இந்த தடவை சீக்கிரமாக செவ்வாய்க்கிழமை நைட்டே ப்ரொமோ வருதுன்னா இது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதாக தான் இருக்கும். சில சமயம் 2 எபிசோடு 3 எபிசோடு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். இது எப்படின்னா இந்த பாட்டு ஜெயம் படத்தில் வரக்கூடிய பாட்டு திருவிழான்னு வந்தா அந்த பாட்டு. ஏன்னா இது வந்து ஒரு திருவிழா இது தானே, ரவுண்டு தானே, அதில் திருவிழா பாடல் பாடுறது பொருத்தமாக இருக்கும். அந்த பாட்டை பாடினார். ஜெயம் ரவி அண்ட் சதா வரக்கூடிய பாடல். இதில் விக்னேஷ் கபாலி நீ வந்தாலே அந்த செட்டு எலக்ட்ரிஃபை ஆகிடுதுங்கிறாரு மிஷ்கின்னு. ஸோ இவர் பாடிக்கிட்டே இருக்கார். அந்த பாட்டில் நடுவில் வரும்ல போயா போயா அப்படின்னு ஒரு லைன்லாம் வரும்ல, அப்போ சதா வருவாங்க. அதே மாதிரி பாலப்பிரியா உள்ளே வந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம இவங்க வந்துட்டாங்க, இந்த வாரம் பிரியங்கா வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பாட்டு பாடுறாங்க, நடுவில் ஒரு பொண்ணு போகுது அப்படின்னோடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பாட்டிலையும் பொண்ணுங்கள்லாம் போவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப விஜய் டிவி சார்பிலே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக கமெண்ட் அடிக்கிறாங்க. ஸோ போகிற போக்க பார்த்தா இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும் போல் இருக்கு. அந்த மாதிரி ஜாலியாக கொண்டு போகிறாங்க இந்த திருவிழா ரவுண்டை. இதுவும் விக்னேஷ் கவாலி போன தடவையும் கோல்டன் ஷவர் வாங்கினார். இந்த முறையும் அவருக்கு அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4வது பாடல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரமோ 1ல் வந்து 31 and 31 ஆகஸ்ட் அந்த எபிசோடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரமோவில் 4வது பாடல் வந்து பூமணி அப்படிங்கிற கானா பாடகர். இவர் நார்த் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். அவருடைய இதை போட்டாங்க, ஒரு ஏவி போட்டாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார், என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராருங்கிறதெல்லாம் போட்டாங்க. அவரை பொறுத்தவரை அவர் இந்த கானா பாடகர்கள்லாம் எப்படின்னா அவங்களுக்கு சொந்தமாக பெருசாக டியூன் பண்ணுறாங்களோ இல்லையோ சினிமா பாட்டுக்கு பாடல் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டுக்கு அவராக வரிகள்லாம் போட்டு ஒரு பாட்டு பாடுறாரு, அதுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. திருவிழா ரவுண்டுங்கிறப்ப இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு லிரிக்ஸ் எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய திறமை. ஏற்கனவே சினிமாவில் வந்தாலும் அந்த மீட்டருக்கு கரெக்டாக எழுதணும். மீட்டருக்கு மேட்ருக்கு மீட்டரா, அதாவது டியூனுக்கு பாட்டுக்கு டியூனானு 2 விதமாக இருக்குது. இது ஏற்கனவே போட்ட டியூனுக்கு அழகாக உட்கார்ற மாதிரி எழுதணும். அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது, நல்ல வாய்ஸும் இருக்குது. அவரே சொந்தமாக டியூன் போட்டார்னா இன்னும் பெட்டராக இருக்குது, அதுவும் பண்ணுறாரு. இந்த முறை சினிமா பாட்டுக்கு டியூனுக்கு அவர் போட்டு பண்ணது ஒட்டுமொத்த ஸ்டேஜே ஆட வச்சுட்டாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.